தாவுவேன், நீயும் அச்சத்தோடு விலகி ஓடுவாய். மெல்ல மெல்ல அருகில் வந்து மென்மையான கையை தொட்டு அள்ளி அள்ளி அணைக்க தாவுவேன், நீயும் அச்சத்தோடு விலகி ஓடுவாய். துள்ளி ஓடும் மானை பார்த்து துடியிடையில் கை சேர்த்து, துள்ளி ஓடும் மானை பார்த்து துடியிடையில் கை சேர்த்து பிள்ளை போல தூக்கி கொள்ளுவேன், கூந்தல் பின்னலினால் விலங்கு போடுவேன். பட்டு மெத்தை மஞ்சத்தின் மேல் பவளம் போன்ற உன்னை வைத்து பாய்ந்து சென்று கதவை மூடுவேன். பட்டு மெத்தை மஞ்சத்தின் மேல் பவளம் போன்ற உன்னை வைத்து காய்ந்து சென்று கதவை மூடுவேன். வந்து பக்கத்திலே அமர்ந்து கொள்ளுவேன், வந்து பக்கத்திலே அமர்ந்து கொள்ளுவேன். மெல்ல மெல்ல அருகில் வந்து மென்மையான கையை தொட்டு அள்ளி அள்ளி அணைக்க தாவுவேன், நீயும் அச்சத்தோடு விலகி ஓடுவாய். இனிமையான கிளி இரண்டு உரிமையான உறவு கொண்டு இன்பமோடு வாழ்வை ரசிக்கும். இனிமையான கிளி இரண்டு இனிமையான உறவு கொண்டு இன்பமோடு வாழ்வை ரசிக்கும். அந்த நினைவிலே உள்ளம் இனிக்கும், அந்த நினைவிலே உள்ளம் இனிக்கும். மெல்ல மெல்ல அருகில் வந்து மென்மையான கையை தொட்டு அள்ளி அள்ளி அணைக்க தாவுவேன், நீயும் அச்சத்தோடு விலகி ஓடுவாய். நன்றி. ஏங்க ஏற்கனவே உங்க முன்னாடி நம்ம ஹெட்டு இவர் எல்லாரும் எடுத்துக்கிடுவாங்க. கொடுத்துட்டேன் ரூபாய் 1000 இசைக்குழுவினருக்காக நமது உள்ளகரம் ரவி அவர்கள் 1000 ரூபாய் அன்பளிப்பு இருக்கின்றார்கள். இவர் வந்து எனக்கு தெரிஞ்சு கர்ணனுங்க. இவருக்கு 2 நிமிஷம் உள்ளகரம் ரவி, ஹலோ ஹலோ, உங்களை பத்தி 2 வார்த்தை பொதுமக்கள் சொல்லிடுறேன் எப்படிப்பட்டவர்னு. பணம் எடுத்துடாதீங்க. ஏன்னா நான் ஒரு 100வது ஆண்டு விழா நடத்துகிறப்போ சேம்பர் கான்ஃபரன்ஸில் ஒன்றுமே அறிமுகம் இல்லை. ஃபோன் பண்ணேன், 2000 ரூபா அனுப்பிட்டாரு. இப்போ புக்கு போடுறப்போ, ஹலோ, நான் புக் போடுறப்போ இந்த மாதிரி டிஎம்எஸ் ஐயா பற்றி ஒரு புக் எழுத போகிறேங்க, உங்கள் ஃபோட்டோ அதில் வந்து வரணும், ஒவ்வொரு பக்கத்துலேயும் ஃபோட்டோ நடிச்சுகள் போட்டு பட போகிறேன், ஒரு 300 பக்கம் போட போகிறேன். சரி, நான் என்ன பண்ணணும், உங்கள் ஃபோட்டோ அனுப்புங்கன்னு சொல்கிறப்போவே டைப் பண்ணிகிட்டே இருக்காரு, ஜிபே பண்ணிகிட்டே இருக்காரு. டொக்குன்னு விழுகுது. என்னடா பார்த்தா உள்ளகரம் ரவி 5000 ரூபா. கேட்கலைங்க. 1 மாதம் ஆகியும் ஃபோட்டோ அனுப்பல. 1.5 மாதம் ஆச்சு. சரி, ஒரு ஃபோட்டோ வரலையேன்னு சொல்லி ஃபோட்டோ கேட்டா, எப்போ போட போகிறேன் ஃபோட்டோ புக்கு, அது தீபாவளிக்கு தான் வருங்க அப்படின்னு. அப்படி அவ்வளோ நாள் இருக்கா, இன்னொரு 5000 அனுப்புகிறேன். இன்னும் வந்து சேரலைங்க சொன்ன உடனே நான் தர்றேன். எப்படி இருக்கு கலெக்ஷன்? நான் எதிர்பார்த்தது 300 பக்கம், 120 பக்கம் கூட வரல கலெக்ஷனு. அப்படியா, இன்னொரு 5000 ரூபா அனுப்புகிறேன். எப்படி இருக்கு, கிடைச்சதா? இன்னொரு 5000. 4 5000 கொடுத்துருக்காரு. ஆனால் என் ஃபோட்டோ ஃபுல் பக்கம் போடக்கூடாது, சின்னதாக எல்லாரும் மாதிரியே போடணும்.
பெருசா காமிச்சிடாதீங்க. நான் தான் அவ்வளோ பெரிய உங்க வார்த்தைக்கு கட்டு அடுத்த டிஎம்எஸ் எனக்கு நீங்க தான் அப்படிங்கிறாரு. அதுல சொல்லிட்டு கொடுத்துட்டு அன்னைக்கு போய் சனிக்கிழமை வச்சிருக்கேன். அன்னைக்கு காலையில மீட்டிங் வெள்ளக்காரன் வச்சுட்டான். இவர் ரிட்டையர் ஆகி பொண்ணு கல்யாணம் முடிஞ்சு பேர் காலத்துக்கு போயிட்டு வந்துட்டார். போயிட்டு வந்த ஒரு பாடி பழையபடி இவரை கூப்பிட்டு வேலையை கொடுத்துட்டாங்க. நீ வேலையை நீ தான் பண்ணணும். 1.5 லட்சம் ரூபா ஆண்டவன் கொடுக்குறான். நான் 50,000 எவ்வளோ நாளும் கொடுப்பேன் உங்களுக்கு, நீங்க கேளுங்க. உடனே 50,000 ரூபா வைக்கிறேன் அப்படிங்கிறாரு. அப்படி கர்ணன் அந்த மாதிரி எனக்கு வந்து சார் என்ன சார் சொல்லி நான் அழுதுட்டேன். மூச்சு, இவருடைய மூச்சு ஒரு பழமொழியை எழுதினீங்க, என்னுடைய மூச்சு இறக்கும் வரை இவருடைய பாடல் தான் அப்படிங்கிறார். அவருக்கும் உங்க சார்பில் என்னுடைய வாழ்த்துக்கள். வாங்க. ஆனா ஒரு பாட்டு பாடுறதுக்காண்டி ஃபிளைட்ல ஏறி அந்த மீட்டிங் கேன்சல் ஆயிடுச்சு. உடனே மறுநாள் சனிக்கிழமை ஃபிளைட்டை பிடிச்சு பாடிட்டு ஐ வில் சிங் ஃபார் யூ மனிதரில் மாணிக்கத்தில் அந்த பாட்டு பாடிட்டு உடனே ஃபிளைட்ல கிளம்பிட்டாரு. அந்த பாட்டு நாளைக்கு தான் பாடணும்னு சொல்லியிருக்கேன். ஓகே, நன்றி.